வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓல் சோயிங்கா எழுதின அக்போர் டான்சர் இந்த போயமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமை படித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது சோயிங்கா எவ்வளோ அழகாக ஒரு நேட்டிவ் கல்ச்சரையும் அதோட ட்ரெடிஷனையும் இந்த போயமில் அவ்வளோ அழகாக அருமையான மெட்டஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை எழுதியிருக்காருன்னு. இங்கே அவர் ஒரு இளமையான துடிப்பான அழகான நளினமான ஒரு அக்பர் டான்ஸர் ஆடுறத பார்க்குறாரு. அந்த நடனம் ஆடுறவங்க அந்த மேளத்தோட இசைக்கேற்ப அந்த மாதிரி சுழன்று ஆடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய பாரம்பரிய நடன அதே ஸ்டெப்ஸை தான் போட்டு அவங்க ஆடுறாங்க. ட்ரெடிஷ்னலாக அவங்க மூதாதையர்கள்லாம் எந்த நடனத்தை எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி தான். அதனால் அவங்கள பார்க்கும்போது அந்த மூதாதையர்கள் எப்படி ஆடியிருப்பாங்க, எப்படி அவங்க அந்த நடனத்தோடு பிணைஞ்சி இந்த இயற்கையோடு போய் ஒரு தெய்வீக நடனத்தை ஆடியிருப்பாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதுலேயும் இந்த பெண் ரொம்ப இளமையாக இருக்கிறதுனால அவங்களோட தோல் அப்படியே அந்த முரசுக்கு ஏற்ற மாதிரி ஆடும்போது அவ்வளோ ஒரு ரத்த துடிப்போடையும் ஒரு வேகத்தோடையும் ஒரு அந்த தோல் கூட அவங்க உடம்பு முழுக்க அப்படியே ஒரு துள்ளாட்டமாக ஆடுறதை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சூரியன் உதிச்ச உடனே அந்த இலைகள்லாம் எப்படி ஆவலோடு சூரியனை பார்க்கும், எப்படி அஸ்தமனம் வரைக்கும் அந்த சூரியனை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க நடனம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த புத்துணர்ச்சியோடையே இருந்தது அப்படின்றாரு. இந்த இசைக்கேற்ற மாதிரி அவங்க அப்படியே ஆடுறாங்க. இசையோடைய வேகம் அதிகரிக்க அவங்களோட ஆட்டத்தோடைய அந்த வேகமும் அதிகரிக்குது. அவங்க அந்த சந்தோஷத்தோடு அந்த அபரிமிதமான ஒரு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷத்தோடு அவங்க ஆடுறது எப்படின்னா, அப்படியே அவங்கள சுற்றி இருக்கிற காட்டோடு அவங்க ஒரு மேஜிக் மந்திரம் போட்டு இணைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றாரு. மேலே வானம், கீழே இந்த யூரோபான்ற அந்த பழங்குடி மக்களோடைய அந்த பெருமை வாய்ந்த அந்த ரிச் கல்ச்சரை அவங்க நடனம் மூலமாக அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் அவங்க அசைஞ்சு ஆடுறது, அவங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெலிகேட்டாக, அதே சமயத்தில் அந்த நடனம் எப்படி இருக்கணுமோ அதே ரிச்சுவலை ஃபாலோ பண்ணி அவங்க ஆடுறது ரொம்ப அருமையாக தெரியுது. தன்னை மறந்து அவங்க ஆடிட்டுருக்காங்க. இதில் சோயிங்கா பார்த்திங்கன்னா அந்த அக்பர் டான்சர் அவங்களுடைய அந்த இளம் துள்ளலை அருமையாக அவருடைய மொழியில் அவர் கொண்டு வந்திருக்காரு. அவங்க எவ்வளோ உள்ளர்த்தமாக எவ்வளோ ஜென்னுவனாக ஆடுறாங்க, அவங்களுடைய ஆட்டத்தை பார்த்த எல்லாருமே எப்படி ஒரே மனதாக அவங்களோட ஆட்டத்தோடு இணைஞ்சி மெய்மறந்து அவங்க தன்னை மறந்து ரசிச்சிட்ருக்காங்கன்றதை அருமையாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னாலேயே என்னோடய டெம்ப்டேஷனை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவங்களுடைய ஆட்டம் என்னை அவங்களோட மூதாதையர்களோட அழைப்பு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அந்த ஆட்டம் அவ்வளோ அருமையாக இருந்தது. என்னால் என்னை அந்த ஆட்டத்துலேருந்து என்னை பிரிச்சுக்க முடியல, அதோடு நானே இணைஞ்சிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க நடனம் எல்லாரையுமே அவங்களுக்குள்ளேயே அழைச்சின்னு போய் அது ஒரு தெய்வீக நடனமாக, எப்படி வானத்தையும் பூமியும் இணைக்கக்கூடிய ஒரு நடனமாக அந்த இளம் நடன அழகி அவங்களுடைய பாரம்பரிய நடனத்தில் ஆடி சுற்றி இருந்தவங்கள மகிழ்ச்சாங்கன்றதை இந்த கவிதையில் எழுதியிருக்காரு. உங்களுக்கு தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.